Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான plum cake எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த plum cake வீட்ல இருக்க பொருட்கள் வச்சே பண்ண போறோம். கிறிஸ்மஸ் ரவை கேக் தான் ஸ்பெஷல். அதுலயும் plum cake ரொம்பவே ஸ்பெஷல். இந்த சாஃப்ட்டான plum cake எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த plum cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கிரேப் ஜூஸ், கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, பேரிச்சம்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி பழம் இதெல்லாம் அரை கப் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் கிரேப் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அதில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேப் ஜூஸ்க்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜூஸோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2 நாள் ஊறணும், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு 2 நாள் ஊற வைக்கல, உடனடியாக உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஜூஸோட எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துனோன்னே தெரியும் உங்களுக்கு, நல்லா பாருங்கள் பொங்கி வருது. இது ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சா போதும். முந்திரியும் பாதாமும் அரை கப் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கேக் மிக்ஸோட இதை நம்ம சேர்க்கும் போது அது அடியில் போய் தங்காத இருக்கிறதுக்காக தான் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேக்கு மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பீட்டர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நிமிஷம் விடாத நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துடணும். இதில் நம்ம மிக்சியில் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்ச ப்ரௌன் சுகரையும் சேர்த்துக்கலாம். அதே பீட்டர் வச்சு 1 நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலர் பாருங்க, உங்களுக்கு இப்பவே ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. இதோட ஒரு அரை கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை நல்லா அடிச்சு வச்சா போதும். வேற ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற எக்கோட மிக்ஸி சேர்த்துக்கலாம். மைதாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நல்லா ஊறி வந்துருச்சு. அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 ஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கலாம். இதனால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் முந்திரியும் பாதாமும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நமக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஒரு கேக்கு ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் மேலே பட்டரோ அப்படி இல்லைன்னா நெய்யோ எண்ணெயோ எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் மிக்ஸை அந்த ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு சேர்த்துருக்கிறனால இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நார்மல் கேக் மிக்ஸ் மாதிரி இருக்காது. இதை 4 பக்கம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த கேக் மிக்ஸ் மேலே நீங்கள் செர்ரி, பாதாம், முந்திரி எது வேணால் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு செர்ரியும் டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் இந்த கேக் மிக்ஸை வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுக்கோங்க. விசில் போடக்கூடாது, கேஸ் கட்டும் போடக்கூடாது. ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாத அப்படி மூடியே வச்சுருங்க. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாத வந்திருக்கு. கேக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ட்ரேவை சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. நாலு பக்கமும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். ½ அன் ஹவர் ஆற விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சூட்டோடு எடுத்துட்டேன். மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் நம்ம எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் வச்சனால இங்கே பாருங்கள், ஒட்டாத வந்திருக்கு கேக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ப்ளம் கேக்கு நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரமேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்கெல்லாம் உங்கள் மொபைல் தேடி வந்து சேரும். Thanks for watching.